லக்கி பாஸ்கர் திரைப்படத்தினுடைய இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். பிரதான கதாபாத்திரத்தில் சூர்யா, மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தினுடைய விரிவான விமர்சனத்தை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வை. ஸ்டே டியூன் வித் அஸ். விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வரும்போது 20 வயசு டிஃப்ரென்ஸு சூர்யாவுக்கும் மமிதா பைஜுக்கும் இவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை இவங்க எப்படி காமிக்க போகிறாங்க அப்படின்றதும் அந்த ட்ரெய்லர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஒரு 3 சொடுக்கு எக்ஸ்ட்ரா போடுறேன். நீ விழுந்தா போதுன்னு சொல்கிறது வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப பார்க்கணுன்ற ஆர்வமும், சூர்யா என்ற ஒரு பிம்பம், அவருக்கான ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அகரம் ஃபவுண்டேஷன்லாம் வச்சு நடத்துகிறாருன்னும் போது, வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனான் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸும் வைக்க முடியாதுன்னும் போது, இதை என்ன இவங்க பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப முக்கிய காரணம். இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு அவர் தான் சூர்யா, சஞ்சய் ராமசாமி அதை கொஞ்சம் அப்படியே வச்சு, ஏன்னா அது நல்லா பதிஞ்ச பெயர் அப்படின்றதுனால சஞ்சு விஸ்வநாத் அப்படின்னு வச்சுருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜு மேனனும். இதில் வந்து ராஜு மேனன் இறப்புக்கு பிறகு அந்த பிஸ்னஸை வந்து நம்ம சஞ்சு சூர்யா வந்து எடுத்து நடத்துகிறாரு. பெரிய அளவில், அதாவது ப்ரைவேட் ஜெட் வச்சுருக்கிற அளவுக்கான பணக்காரர் அவர். ஆனால் அவர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றாரு. அவங்களுடைய அம்மா ராதிகாவுக்கு மிகப்பெரிய வருத்தம். நம்ம புள்ள வந்து ஒரு வாரிசே இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. அந்த கஷ்டத்தை நீக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முடிவு எடுக்கிறார் நம்ம சூர்யா. கல்யாணமே பண்ணிக்காமல் விந்தனு கொடுத்து சரகேட்ரி மதரை செட் பண்ணி ஒரு பிள்ளையை பெற்றுடுறார். ஓகேவா? அபய், அந்த பிள்ளைக்கு பேர் வந்து அபய். இப்போ இந்த இடத்துல எப்படி மமிதா பைஜு வந்தாங்க, என்னென்ன பிரச்சனைகள் அதன் பிறகு சந்திச்சாங்க, இந்த 20 வயசு டிஃப்ரென்ஸில் அவங்க எப்படி ஒன்றானாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. சூர்யா சஞ்சு கேரக்டரில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. முக்கியமாக அந்த மசில்ஸ், அந்த பாடி, அவர் நடந்து போகிற விதம், முக்கியமாக அந்த பார் ஃபைட்டில் வந்து அடிச்சுட்டு அப்படி நிற்கிற இடம் இருக்குல்ல, அதற்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அந்த சீன் ப்ரெசன்ஸு, இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி ரொம்ப ஆர்வத்தை வளர்த்துக்காத, ரொம்ப சென்டிமெண்ட்லாம் வந்து உள்ளார வந்துடாத, உனக்கும் சொல்கிறேன் அபைக்கும் சொல்கிறேன்ற மாதிரியான சீன்கள் ஆகட்டும், மமிதா கிட்ட காமிக்கிற அந்த கடுமையாகட்டும், ரொம்ப அற்புதமாக அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். ரொம்ப முக்கியமாக ஒரு சீனு, அம்மா அவங்களுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு நம்பர். இந்த நம்பரை வந்து எப்போ அடித்தாலும் வந்து அவர் எடுத்துருவார். அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அது பட்டன் ஃபோன் இத்தனைக்கும். ஓகே, இதில் அந்த வெறுமையை உணர்த்துறதுக்காக அந்த ஃபோனை எடுத்து ராதிகாவுடைய ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சஞ்சு கண்ணுன்னு தான் இருக்கும். அதில் வேற எதுக்குமே போயிருக்காது கால். அவங்க பிள்ளைக்கு மட்டும்தான் போயிருக்கும். அதே மாதிரி அம்மாவுக்காக பிரத்யேகமாக வச்சிருக்கிற ஒரு ஃபோனில் தான் வந்து அவர் பேசுவார்ன்றதுக்கான ஒரு ஷாட்டும் சரி. அம்மாவுடைய ஞாபகமாக அந்த கால் அப்படின்னும் பொழுது அதில் பேட்ரி போகுது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் அது சார்ஜ் போட்டிருக்க மாட்டாங்க. அம்மாவுடைய ஃபோனை சார்ஜ் போட்டிருக்க மாட்டாங்கும் போது அதில் வந்து அது, அதாவது கால் கேட்கலான்னும் போது அது அப்படியே விட்டுட்டு போகிற அந்த இடம் இருக்குல்ல, அந்த சாம்சங்கில் வந்து அந்த பேட்ரி தீரன இடமும் அதன் பிறகு குலுங்கி ஆடுற அந்த காட்சியும் அவ்வளோ அற்புதம். முக்கியமாக இந்த சீனை யோசிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அவ்வளவு பாராட்டுக்களை நம்ம சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, அம்மா குரலை கேட்கலாம் அப்படின்னு கடைசியாக கேட்கலான்னும் போது அங்கே பேட்டரி போகிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லை, அம்மா வந்து சஞ்சய் கண்ணு அப்படின்னு தான் சேவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க காலே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உலகமே அந்த பையன் மட்டும்தான். அது வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாப்புல. அது மட்டும் கிடையாது, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்படி பார்த்துக்கிற அம்மாவுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்றதுனால தான் பையன் வந்து கல்யாணன்ற ஒரு விஷயத்தையே வந்து அவன் எடுக்காமல் இருக்கிறான் அப்படின்றதுக்கான அந்த காரண காரியங்கள் வந்து ரொம்ப ஆப்டாகவே இருந்துச்சு. எல்லாத்தை விட இவன் ஏன் 30+ பிடிக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, அவன் 30+ பெண்களை விரும்புவதற்கு காரணம் அம்மா தான். அதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் ரீசனாக அதை படத்தில் எடுத்து வந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதையெல்லாம் கிரிஞ்சு இல்லை, இதெல்லாம் வந்து அந்த நினைவுகளை விட்டு அழியாமல் இருக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஒரு நீயானானவங்க ஒரு பொண்ணு கூட வந்து எங்கள் அப்பாவோட மிஸ்டு கால்ஸ் என்ன அப்படியே வச்சுருக்கேன், ஃபோனை வச்சுருக்கேன் அப்படின்றதும், சில பேர் வந்து நாங்கள் ரொம்ப நாள் வச்சுருந்தோம் அந்த ஃபோன் அதுக்கப்புறம் வந்து தெப்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி, இது மாதிரி இந்த நினைவுகளை சேமிக்கிறது வந்து நிறைய பேர் அதை செஞ்சுட்டு இருக்காங்கன்றதுனால அதை சொல்கிறேன். அடுத்து மமிதா பைஜு இந்த படத்தை ரசிக்க வைக்கிறதுல மிகப்பெரிய பங்கு அந்த பொண்ணு தான். மலையாள திரைப்படங்களில் துணை கதாபாத்திரமாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட தமிழில் வந்து பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். ஜனநாயகன், அதுக்கப்புறம் இந்த படம் அப்படின்றது மாதிரி பண்ணும்போது கூட நடித்த நடிகைகள்லாம் எவ்வளோ பெரிய வயிறு எரிஞ்சிட்டு இருப்பாங்கன்றது ஏன்னா அந்த வளர்ச்சி அப்படி, அதுக்கேற்ற மாதிரியான எஃபர்ட்டு. முக்கியமாக அந்த கல்யாணத்தில் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க,
நான் மாறி இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ஒரு செக்ஸ் அப்பீல் அந்த மாரிலாம் கிடையவே கிடையாது. ஆனா, அந்த அந்த முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷம் உங்களுக்கும் தொத்திக்குதுல்ல, அதுதான் வந்து மமிதா பைஜுவோடைய அ பெரிய ரீசன். அந்த பொண்ண விரும்புறதுக்கும், ரசிக்கிறதுக்கான உண்மையான ரீசன் அதுதான். 27த் ஆனா எங்க கிளம்புறான் அப்படின்றத வந்து பட்டவர்த்தனமா போட்டு உடைக்கிற இடமா இருக்கட்டும், அந்த போர்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு கலகலப்பு மெட்டீரியல். அதே மாரி நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ராதிகாவுக்கும், மமிதா பைஜுக்குமான அந்த கான்வர்சேஷன், அவங்க அத எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியாம, அவங்க தெகமாறி கதவு கிட்ட போய் நின்னு, திரும்ப வந்து பேசி போறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேற லெவல். அந்த அளவுக்கு வந்து 2 பேர் பெர்ஃபார்மன்ஸுமே அவ்வளோ நல்லா இருந்தது. என்ன ராதிகா சரத்குமார் கையில நாட்டாம குடும்பம்னு ஏதாவது பச்சை கிச்சை குத்திருப்பாங்களோன்னு நானும் திரும்ப திரும்ப பார்க்குறேன். எங்கேயும் காணோம். ஊருக்கு தான் உபதேசம் போல இருக்கு. அட்வொகேட் ராமலிங்கமா சுனில் ரெட்டி. நான் பெர்ஃபார்மன்ஸுங்க. அ உண்மையிலே டாக்டர் படத்துக்கு அப்புறம் இதில வந்து வேற லெவல். அந்த செருப்பு அடி வாங்குறதா இருக்கட்டும், சின்ன சின்ன மொமெண்ட்ல வந்து அவர் வந்து குடுக்குற ரியாக்ஷன்ஸு, "மாப்ள நீயாவது ஏதாவது பேசிரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜகா வாங்குற இடம். முக்கியமா ராதிகாவுக்கும் அவங்களுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து செஞ்ச இடம்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலா. அடுத்தது வந்து ரவீனா டண்டன். "உன் அழகுக்கு நான் பொறுப்பு" அந்த பாட்டு இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. பட் ஆனா ரவீனா டண்டனுக்கு அப்பாவ ஒருத்தவங்கள செலக்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த காஸ்டிங்ல வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டான செலக்ஷன்ஸ் அது. ஜார்ஜ் மரியான் முத்துசாமின்ற ஒரு டிரைவர் கேரக்டர் அந்த இன்டர்வியூ போர்ஷன்ஸ் வந்து நெகிழ்ச்சியாவே இருந்துச்சு. நெறைய டயலாக்ஸ் வந்து ரொம்ப ரசிக்கிற மாரி இருந்தது. நான் வந்து செருப்புல ஒட்டுன பபிள் கம் மாரி விடவே மாட்டேன். ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நீடிச்சு நிக்கிறதுக்கு பொண்ணுங்க தான் காரணம். அவளுக்கு வந்து நல்லவனோ, கெட்டவனோ அவளுக்கு ஒருத்தவன புடிச்சுட்டுனா புடிச்சது தான். அதுலேருந்து அவங்க மாறவே மாட்டாங்கன்னு சொல்ற இடமா இருக்கட்டும். அதாவது வெறுப்பு, கோவம், பழிவாங்குற விஷயம் இது எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில நீர்த்து போயிடும். அப்படின்னு ராதிகா பேசுற டயலாக்ஸு இது மாரி ரொம்ப அற்புதமா இருந்தது. சில நேரங்கள்ல வந்து நம்மள டக்குனு வந்து நம்மள வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு கேஷுவல் டாக்ல வந்து நம்மள வந்து ரசிக்க வச்சுடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பையன்கிட்ட நீ என்ன சொல்லுவன்னா, செத்து போயிடும்ன்னு சொல்லும்போது, அந்த அந்த ஆற்றாமையில வந்து மமிதா வந்து புலம்புற இடம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாரி இன்ட்ரோல் பிளாக்ல வந்து குடுக்குற ட்விஸ்ட்டு, இது மாரி படம் ஃபுல்லா ரசிக்கிற மாரியே இருந்துச்சு ஆக்சுவலா. கதை, திரைக்கதை, டைரக்ஷன் வந்து வெங்கி அட்லூர் எழுதியிருக்கிறாரு. கே.என். விஜயகுமார் வந்து டயலாக்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து நிமிஷ் ரவி. ஒரு பிரம்மாண்டமா செலவு பண்ற விஷயத்த வந்து ரொம்ப அழகா லைட்டிங்ஸ்ல வந்து அந்த மூட கிரியேட் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அ எடிட்டிங் வந்து நவீன் நூலி. முக்கியமா சண்டை காட்சிகள். அந்த இதில ஊட்டியில நடக்கிற சண்டை காட்சியா இருக்கட்டும், பார்ல நடக்கிற சண்டை காட்சியா இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷுடைய மியூசிக் முக்கியமா குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறதுக்கான பேக்கிரவுண்ட் ஸ்கோர் கர்நாடிக் அந்த சாங் சீக்வென்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாரி அந்த பட்டாம்பூச்சி அந்த சாங்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கல்யாண பாட்டு வந்து அந்த அளவுக்கு பெருசா நிக்கலனாலும், நிறைய இடங்கள்ல அ ஜிவி பிரகாஷுடைய மியூசிக் வந்து படத்த வந்து ஒரு பெப்பியான ஒரு இடத்துக்கு எடுத்துன்னு போச்சு. ஸோ டெக்னிக்கலாவும் படம் ரொம்ப ஸ்ட்ராங். வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட் அப்டின்னா, இந்த படம் வந்து நாசர் வர்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, படம் தொய்வு தான். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது கொஞ்சம் இவ்வளோ நாள் வந்து இதே விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது, அதில கொஞ்சம் ரிலீஃப் வரணும் அப்டின்றதுக்கான விஷயமா அந்த நாசர் போர்ஷன்ஸ் வந்தது. 2வது பொண்டாட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுமே நான் வந்து யோசிச்சது என்னன்னா, அம் அக்னி நட்சத்திரத்தில வந்து ஒரு கேட்டு கிட்ட வந்து அண்ணன், தம்பி 2 பேரும் அடிச்சுக்குவானுங்க. அது அந்த 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 யங் பிளட்டுக்கான சண்டை. ஆனா, அதே அக்னி நட்சத்திரத்தில வந்து கார்த்திகோடைய தங்கச்சி வந்து ரயில்ல இருக்கும்போது 4 பொறுக்கி பசங்க வந்து ரகளை பண்ணுவானுங்க. அந்த இடத்துல பிரபு வந்து அந்த கம்பார்ட்மெண்ட் உள்ளார போயிட்டு, என் தங்கச்சிடான்னு சொல்ற அந்த இடம் இருக்குல்ல, ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட். அதே விஷயத்த வந்து இந்த படத்துல வந்து வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. பட் அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது ஆக்சுவலா. அதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்குன்னு வந்து ஒரு 2வது கல்யாணம், ஒரு அஃபயர்ல 2வது அப்படின்னு ஒரு செகண்ட் சேனல்னு வந்து ஓட்டினாலும், அதுக்கு பின்னாடி இருக்கிற வலிகளும், வேதனைகளும் இந்த உலகம் அத எப்படி பாக்குது அப்படின்ற விஷயத்த ரொம்ப டீட்டெயிலாவே செகண்ட் ஹாஃப்ல வந்து பேசுனது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமா அப்பாவ பார்த்து பையன் கேட்கிற அந்த கேள்வி ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சைக்கிள் வந்து ரிப்பேர் ஆனா கூட அத சரி பண்ணி தான் ஓட்டணும்னு சொன்ன நீ, எப்படி வந்து இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ண அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சொல்லுவான், "இது இப்ப சொன்னா உனக்கு புரியாது. அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. நீ கல்யாணம் ஆகி ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு போகும்போது இதற்கான ரீசன் உனக்கு தெரியும்" அப்படின்னு சொன்னது நல்லா இருந்துச்சு. ஸோ மைனஸ் பாயிண்ட் வந்து நாசர் விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் தொய்வு. ஆனா அதே நேரத்தில இந்த படத்த எப்படி முடிக்க போறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் அந்த மாரி விஷயம்லாம் இருக்கும்பொழுது 20 வயசு டிஃபரன்ஸ்ன்னும்போது இது என்ன எப்படி கன்வின்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற இடம் இருக்கு இல்லையா? இத போற போக்குல இத வந்து அறுதியிட்டு, உறுதியிட்டு சொல்லாம அப்படி போற போக்குல சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு படம் நெடுகிலும் வந்து எனக்கு ஒத்துக்காது அப்படின்னும்போது, ஒரு இடத்துல ஒத்துக்கிற இடம் ஒண்ணு வருதுல்ல. அந்த இடமா இருக்கட்டும்.
அதே மாதிரி அந்த 20ல் வந்து இன்னைக்கு வந்து ஓகேவா இருக்கும், அன்னைக்கு வந்து நான் இல்லாமல் கூட போகலாம், அன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும். எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலாம். உன்னுடைய பேஷனுக்கு வந்து நீங்கள் எப்பயுமே காம்ப்ரமைஸ் ஆனால் பிற்காலத்தில் வந்து அது வந்து ஒரு இடத்துல சலிப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த படிப்பை வந்து கண்டினியூ பண்ணுற இடத்துல தான் இந்த படம் வந்து மிளருது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி திருடா திருடாவில் வந்து யாரை வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், யாரை கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்ட்டு. ஆனந்த் தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனால் அதை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே முடிப்பாங்க. ஹீரோ வந்து 2 பேரும் தெரிஞ்சுன்னு போகிற மாதிரி திருடா திருடா முடிப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக படிப்பு எவ்வளோ முக்கியன்றதையும் சூர்யா பக்கம் வந்து சேதாரமே இல்லாமல் போனதும், இந்த 27th காண்டம்ஸ் இதெல்லாம் எப்படின்னா புரிஞ்சவங்களுக்கு வந்து அது ரொம்ப பாக்கியராஜ் படம் ஜோக் மாதிரி அது அடல்ட்ஸுக்கு வந்து அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சின்ன பசங்களுக்கு அது ரொம்ப பெருசாக புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் வந்து கலகலப்புக்கு வந்து பஞ்சம் இல்லாமல் போகுது. வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னும் போது இந்த படத்தை குடும்பத்தோடு போய் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இந்த படத்தை வந்து நான் பார்க்குறேன். இந்த படம் வந்து ஒரு பார்த்தே தீர வேண்டிய படம். இது ஒரு ஃபேமிலி ட்ராமா ஃபிலிமு. ஸோ பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இந்த படத்தில் நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்களும் நிறையவே இருக்குது. வேற என்ன? இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.